காலையில எந்திரிச்சு பார்த்தா சரியான மழை. சரி வெளியில எதுவும் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு மழை தானே வருது, கொஞ்ச நேரம் போன் பார்த்துட்டு படுப்போம் அப்படின்னு பார்த்தா தூங்கிட்டேன். மணி பார்த்தா 10 மணி ஆயிடுச்சு. பிள்ளைங்களை எழுப்பாம விட்டாங்க. சரி காலை சாப்பாடு எதுவும் பண்ணி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா பச்சை பயிரை அவிச்சு தேங்காய் சர்க்கரையை போட்டு கொடுத்துட்டு இனிமே சாப்பாடு ரெடி பண்ணோம்னா லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பயிரை அவிச்சு கொடுத்துட்டேன். இந்த பச்சை பயிரெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் கீரை சூப் வைக்க வந்துட்டாங்க. எனக்காக ஜீரகம் மிளகு பூண்டு 3 தட்டி போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு கீரையும் அள்ளி வச்சு கொஞ்சமா உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு கிண்டுக்குன்னா கீரை சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. பச்சை பயிர்ல தேங்காயும் சர்க்கரையும் போட்டுக்கிறதுனால நான் சாப்பிட மாட்டேன், சும்மா அவிச்சு வேணா சாப்பிடுவேன். முருங்கைக்கீரை சூப்பையும் குடிச்சிட்டு கையோட மதிய சமையலுக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு மதிய சமையல் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிக்கன் குழம்பு தாங்க. வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு சிக்கனையும் அள்ளி வச்சு சோம்பு சீரகத்தூள் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க. அதுக்கு மேல கொஞ்சமா மசாலாலாம் போட்டிருக்கேன். என்ன மசாலான்னு பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காயையும் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து கலந்து விட்டுற வேண்டியதாங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு செடிங்களுக்கெல்லாம் தண்ணி பிடிக்க வேண்டியது இல்லைங்க, மழையே வந்து தண்ணி பிடிச்சிருச்சுங்க. மழை வந்ததுனால ரொம்பவே ஈரமா இருக்குங்க. அதனால தோட்டத்துக்குள்ள எல்லாம் எந்த வேலையும் பார்க்க முடியாது. சரி தோட்டத்துக்குள்ள வந்துட்டோம், மாங்காய் பறிச்சுட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் பறிச்சிட்டு இருக்கேன். கீழே கிடக்க மாங்காய் மட்டும் தாங்க பறிக்கிறேன், மேலே கிடக்கதெல்லாம் எட்டவே இல்லை. சரி அப்படியே எட்டி எட்டி பறிச்சாச்சுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.